தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோட இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் முன்னாடிலாம் மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா, அப்படி பஸ்ஸு பஸ்ஸா இந்தியர்கள கூட்டிட்டு வந்து பேக் எண்ட்ல வந்து பெரிய டீமே பல டீம்கள் வேலை செஞ்சு மோடிக்கு மரியாதை பெருசா இருக்கிற மாரி, இந்தியர்கள்லாம் அப்படியே சாப்பிடாம காத்துட்டு இருக்கிற மாரி ஒரு பில்டப்லாம் உருவாகும். இப்ப சமீபத்தில மோடி போன இடத்துல பெரிய அளவுக்கு வரவேற்பே இல்ல. அப்படி ஆடுற மாரி கூட்டம் காலியா கிடந்துச்சு. ஆனா ராகுல் காந்தி இந்தியாவிற்குள்ளேயும், இந்தியாவிற்கு வெளியேயும் போனாரு அப்படின்னா, அவருக்கான வரவேற்பு மக்கள் மத்தியில அங்கீகாரம் அப்படிங்கிறது அதிகமாக தொடங்கியிருக்குது. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களையும் மக்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய ராகுல் காந்தி கடந்த 2 நாட்களாக பேசின விஷயங்கள் வந்து பெரிய அளவுல பேசுபொருளா மாறியிருக்கு. இந்த விவகாரத்த நீங்க எப்படி தோழர் பார்க்குறீங்க? அதாவது மோடி அலை முற்றிலுமாக நீர்த்து போயிடுச்சு. மோடி அலை வற்றி போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு பிடிச்சிருக்கிற அந்த ராகு காலம், ராகுல் காலமா இன்னைக்கு மாறியிருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவினுடைய இந்த மிகப்பெரிய அ 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய கொடுமை ராகுலுடைய செல்வாக்கை ஒரு இயற்கையாக, ஒரு ஆர்கானிக்கா வளர்த்தெடுத்துட்டு வருது. அதை அவரும் சரியாக பற்றிக்கொண்டு, சரியான முன்வைப்புகளை, சரியான அரசியல் திட்டங்களை வைத்து, அ கோரிக்கைகள் சரியா அத முன்வைத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அவருடைய ஒவ்வொரு பேச்சும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்க கடந்த கடந்த ஓராண்டுகளா சொல்லலாம். தேர்தலை ஒட்டி அவர் பேசிய அத்தனை பேச்சுக்களும், அவர் பப்பு என்கிற செல்வாக்கை மாற்றி இருக்கிறது. அ அவர் அரசியல்ல வெறும் அவங்க அப்பா, அவங்க தாத்தா, நேரு குடும்பம், அதனால அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற எல்லா முத்திரைகளையும் உடைத்தெறிந்து, ராகுலுக்கான ஒரு தனி அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்த பேச்சுக்களா தான் இருந்திருக்கு. குறிப்பா இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த தலைப்புகள், அவர் பேசுகிற பேச்சில் வெளிப்படுகிற அந்த தொனி, இந்த தெறி பேச்சுக்கள் இன்னும் அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் நகர்த்துகிறது. குறிப்பா இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக அவர் எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாடு. தமிழ்நாட்டை பார்த்து தான் அவர் கற்றுக்கொண்டார் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. சமூக நீதி கோட்பாட்டை தான் இன்றைக்கு அரசியலின் மைய கருவாக அவர் நகர்த்தி இருக்கிறார். அத அந்த அடிப்படையில தான் சாதிவாரி கணக்கெடுப்பு போறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில இந்த சமூக நீதி கோட்பாடை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைய புள்ளியை அவர் தொடுறாரு. அதுதான் ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு. அதாவது இந்த சாதிய கட்டுப்பாட்டை தளர்த்துகிற, அதை உடைத்தெறுகிற, அதாவது உடைத்தெறுகிறதுன்னா நாளைக்கே இல்ல. அதை செங்கல் செங்கலா பிரிக்கிற வேலையை இந்த இடஒதுக்கீடு செய்யும். அதான் அம்பேத்கர் கண்ட கனவு. அத விரிவுபடுத்தணுங்கிறது அவருடைய திட்டம். பிசிக்கு கமிட்டி போடணும். அந்த கமிட்டி போடல அப்படிங்கிறதுக்காக தான் அவரு வெளியேறிய காரணங்கள்ல அதுவும் ஒன்று. அப்படியே அவருக்கு ஒரு கனவு இருந்தது. ஒரு 15 ஆண்டுகள்ல எஸ்சி, எஸ்டிக்கான இடஒதுக்கீடு கம்ப்ளீட்டா நிறைவேற்றப்பட்டுரும். அதுக்கடுத்து ஒரு 25, 30 ஆண்டுகளுக்குள்ள பிசி இடஒதுக்கீடு. அப்படி எல்லாருடைய அந்த ஒருவனுக்கு ஒரு வாக்கு, ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறத நம்முடைய சுதந்திரம் உறுதிப்படுத்தி குடுத்துச்சு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் இந்த சமூகத்தில் ஒரே மதிப்பு இருக்கிறதா? அவர் பார்லிமென்ட் உரைகள்ல அடிக்கடி சொல்றது, நீங்க ஒருவனுக்கு ஒரு வாக்கு என்பது கிடைச்சிருச்சு. ஆனா பொருளியல்ல அந்த சமத்துவம், பொருளியல்ல கூட கிடைச்சிருச்சு. சமூகத்துல அந்த சமத்துவம் இல்ல அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அந்த சமூக சமத்துவம் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதிகபட்சமா ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ள இந்த சமூக சமத்துவம் கிடைச்சிரும் அப்படின்னு அவரு கனவு கண்டாரு. அவர் அவர் சார்ந்த பலரும் அதைத்தான் கனவு கண்டாங்க. ஆனால் அது நடைபெறல. மாறாக இன்றைக்கு பிஜேபி போன்ற ஒரு கொடூர இந்துத்துவத்தை பின்பற்றுகிற, அ அ வேற்று மதத்தை தீவிரமாக எதிர்க்கிற, அல்லது அவர்களை காணாமல் அடிக்க செய்கிற ஒரு அரசு இன்றைக்கு இன்னும் அதிகமாக இந்த சட்டங்களை வேறு விதமாக கையாளுகிறது. அதை இந்துக்களின் நாடாக மாற்றுவது, இந்துக்களின் சட்டமாக மாற்றுவது என்கிற ஒரு நடைமுறைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு பேராபத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இப்ப இந்த சமயத்துல இந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் பரிசீலனைக்கு உட்படுத்தி, அது சரியாக சென்றடைந்திருக்கிறதா? சரியான போக்குல தான் நம்ம 75 ஆண்டுகளாக ஆட்சியை நடத்தியிருக்கிறோமா? அது வெறும் இடஒதுக்கீடு என்பது வேலைவாய்ப்பு, கல்வியில மட்டும் இல்லாம, ஒவ்வொரு துறை வாரியாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து, அந்த அடிப்படையில தான் நீங்க பட்ஜெட் போடணும். அந்த அடிப்படையில தான் நீங்க வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும். அந்த அடிப்படையில தான் நீங்க அரசு ஊழியர்கள வேலைக்கு பணியமர்த்தணும்.
அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு துறை ரீதியாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் ஆட்சியே நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ ராகுல் காந்தி வந்து வைக்கிறார். அதுதான் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. அப்படி அ அந்த அந்த போராட்டத்தினுடைய ஒரு நீட்சியாகத்தான் அவர் வந்து வெளிநாடுகள்ல போயி, இங்க நடக்கிற விஷயங்கள அந்த இந்திய மக்களோடு பகிர்ந்து கொள்றாரு. அதுதான் வந்து நீங்க எங்க போனாலும் அவருக்கு அவருக்கு வருகிற கூட்டம். நீங்க இந்தியாவுல போனாலும் இந்த அடிப்படை கூறுகள தான் போய் பேச போறாரு. அப்ப இந்த அடிப்படை கூறுல யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்கன்னா, அந்த நாட்டில் வசிக்கிற அத்தனை மக்களும் பங்கேற்கிறாங்க. அதனால அந்த கூட்டத்துக்கு அத்தனை மக்களும் போறாங்க. அதேபோல இன்றைக்கு வந்து வெளிநாட்டுல வாழ்ற மக்கள் உடைய உறவினர்கள் அத்தனை பேரும் இந்தியாவுல இருக்கிறாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான அரசியல பேசுறதுனால, அது வந்து கூர்ந்து கவனிக்கப்படுது. சாறை சாறையாக மக்கள் தன்னெழுச்சியாக வந்து அந்த கூட்டத்துல கலந்து கொள்றாங்க. இன்னொரு பக்கம் மோடிக்கு ஏன் கூட்டம் வர்றதில்லன்னா, மோடி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியை, ஒரு குறிப்பிட்ட மதத்தை நோக்கி இந்த ஆட்சியை வந்து குவிக்கிறார். இப்ப வந்து அதானி, அம்பானி போன்ற ஒரு 5 பெருநிறுவனங்களுக்கான ஆட்சி. பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கான ஒரு ஆட்சி. பார்ப்பனியர்களை ஏற்றுக்கொள்கிற, பார்ப்பனிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த எந்த சாதி அவங்களுக்கு பின்புலத்துல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் ஆட்சி செய்வது. இந்த இவர்கள் ஆட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு யார் ஆதரவு குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் ஆட்சியை நடத்தும். இப்படி வந்து இந்த ஒரு 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 இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை, ஒரு குறுகிய வட்டத்துக்குள் ஒரு அதிகாரம் என்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு அற்ப விஷயத்துக்குள்ள ஒரு அடக்கி பார்க்குறாங்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கூட்டம். அவங்களுடைய அ இந்த அகண்ட பாரத திட்டத்தை, இந்துத்துவ திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு ஒரு சிறு அமைப்பு, ஒரு ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு சிறு அமைப்பு, அதனுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை நிறைவேற்றுகிற ஒரு 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 அற்ப ஆசைக்காக இந்திய ஜனநாயகத்தை, இந்திய நாடாளுமன்றத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வளைக்க பார்க்கிறது, அதை பயன்படுத்த பார்க்கிறது அப்படிங்கிறத வந்து மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு செக்டாரை நோக்கி தான் இவங்க நகர்றாங்க அப்படிங்கிறது, இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு தான் இந்த கூட்டத்துக்கு ஆட்கள் வரமாட்றாங்க. அவர்களே பாதிக்கப்படுகிற போது, எப்படி வந்து இவங்க நடத்துற கூட்டத்துக்கு வருவாங்க? இன்னும் சொல்லப்போனா, அவங்க நடத்துற கூட்டத்துக்கு அவங்க அவங்க கட்சிக்காரங்களே போறதில்ல. முதல்வர் கூட்டம் நடத்துனா, துணை முதல்வர் போறதில்ல. துணை முதல்வர் கூ கூட்டம் நடத்துனா, இன்னைக்கு வந்து எம்.எல்.ஏக்கள்லாம் காணாம போறாங்க. அடுத்த அ அரசியல் கட்சியில போய் சேர்றாங்க அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு மகாராஷ்டிரால பார்க்கிறோம், ஜார்க்கண்ட்ல பார்க்கிறோம். ஹரியானால பல பேர் வந்து எம்.எல்.ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போற நிலைமைகள்லாம் வந்துருச்சு. அப்போ தனக்கான உரிமையை வந்து அ பிஜேபி வந்து தொடர்ந்து பேச மறுக்கிறதோடு மட்டுமல்லாமல், அவர்களுக்கு தேவையான நபர்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுப்பதன் மூலமாக, இவர்களுக்கு மேலும் இந்த நெருக்கடியை வந்து கொண்டு வராங்க. இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, தலித்துகளுடைய இடஒதுக்கீடு கோரிக்கை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு காங்கிரஸ் கட்சி முன்வைக்குது. இப்ப நம்மளுடைய கோரிக்கையும் அதுவா தான் இருக்கு. ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து, தலித்துகளே கவனமா இருங்க அப்படின்னு தலித்துகள வந்து தூண்டி விடுற விதமா பண்றாங்க. இஸ்லாமியர்கள்ட்ட உங்க இடஒதுக்கீட்ட திருப்பி குடுக்க போறாங்க. புடுங்கி குடுக்க போறாங்க. இந்த மாதிரியான அற்பமான, கொஞ்சம் கூட அறிவியலுக்கு புறம்பான வாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க. இடஒதுக்கீடுடைய கான்செப்ட்டயே புரிஞ்சுக்காத ஒரு மூடர்களாகத்தான் பிஜேபியினுடைய தலைமையே இருக்கு. அமித்ஷா போன்ற நாட்டினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களே இடஒதுக்கீடுடைய கான்செப்ட்ட புரிஞ்சுக்கல. இப்போ நாம வந்து உள் இடஒதுக்கீட்டுல திரும்ப திரும்ப சொல்றோம். எஸ்சியினுடைய இடஒதுக்கீட்டை பறித்து எஸ்டிக்கு குடுக்கல. அதுக்குள்ளேயே ஒரு ஒரு பகிர்வு தான் குடுக்குறாங்க. அதுல வேணா நீங்க வந்து பிரிஃபர் பண்றது, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை குடுக்கிறத வேண்டான்னு சொல்றீங்கன்னா, அது ஒரு கோரிக்கையா வந்து நம்ம பரிசீலிக்கலாம். அது வந்து மின் அ சரியான தரவுகளின் அடிப்படையில பரிசீலிச்சு அத வந்து இது பண்ணலாம். முன்னுரிமை குடுக்க வேண்டாம்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா, நீங்க வந்து அதை புடுங்கி கொண்டு இன்னொருத்தர் குடுக்கல. அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாரி வந்து இங்க நம்ம கேட்கிற இடஒதுக்கீடு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. அதுல வந்து ஒவ்வொரு சாதியும் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். அப்போ அதற்கேற்ற வகையில ஒரு பகிர்வு வந்து ஒவ்வொரு சாதிக்கும் குடுங்க. ஒவ்வொரு சாதிக்கும் நம்ம குடுக்க முடியாது. இந்த சாதி பிரிவில் இருக்கிற அட்டவணைக்கு குடுங்க. அப்படிங்கிறது தான் வந்து நாம சொல்ற விஷயம். ஆனா எஸ்சிய புடுங்கி பிசிக்கு குடுக்குறாங்க. பிசிய புடுங்கி ஓசிக்கு குடுக்குறாங்க. அப்படிங்கிற மாதிரியான நேரேட்டிவ் வந்து ரொம்ப அடிப்படை அறிவில்லாத ஒரு சாதாரண இந்த மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ்க்கு போற மாணவர்கள் டிபேட்ல உட்கார்ந்து பேசுவாங்க. இந்த மாரி தான் பேசுவாங்க. எஸ்சியோட இத வந்து எங்களோட இத வந்து எஸ்டி குடுத்துடுறாங்க அப்படின்னு. அது ஒரு புரியாத மாணவர்கள் பேசுது.
ஆனால் ஒரு உள்துறை அமைச்சராக இருப்பவர், பல பொறுப்புகள்ல இருந்தவர். அவர் வந்து இப்படி பேசுறாருங்கிறது எவ்வளவு அபத்தமான விஷயம். இவர்கள் இவர்கள் பின்னால் மக்கள் எப்படி செல்வாங்க? அதுதான் இன்றைக்கு வந்து மோடிய வந்து சும்மா அவர் அவர் பாட்டுக்கு தலைவர்கள சந்திச்சுட்டு வர்றாரு. அவர் இன்னைக்கு நாட்டின் தலைவராக இருக்கிறதுனால, அந்த தலைவர்கள் தவிர்க்க முடியாம இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கே ஆட்சி மாறுனா அந்த தலைவர்கள் மோடிய அழைத்து பேசப் போறது. இப்போ மக்கள் வந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார். குறிப்பா ராகுல் காந்தியினுடைய இந்த அரசியல் நகர்வுகள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அது மக்கள் அரசியலாக இருக்கிறது. இந்த நாட்டில் இதுநாள் வரையில் நடந்த தவறுகளை சரி செய்கிற வண்ணமாக இருக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புகிறார். அதற்கு மக்கள் இயல்பாக ஆதரவு கொடுக்கும். அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா தோழர். இப்போ அ முக்கியமா ராகுல் காந்தி பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜேபி தரப்புலேருந்து நாங்க அவர் மேல வழக்கு போடுவோம். தேசத்துக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா அந்த விஷயங்கள் அனைத்துமே மக்கள் மத்தியில பெருசா எடுபடல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு சமமாக நடத்தப்படவில்லை. பிஜேபிக்கு சாதகமாக தான் எல்லாமே நடத்துனாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தேர்தல் முடிவு வந்த அடுத்த அன்னைக்கு ஈவ்னிங்கே மோடி, அவருடைய புகழ் எல்லாமே ஹிஸ்டரி ஆயிருச்சு. இதுக்கப்புறமா இந்திய மக்கள் அவங்களுக்கு பயப்பட போறதில்ல. ஏன்னா, அந்த மக்கள் ஒரு தீர்ப்ப குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த தீர்ப்பு அதாவது 2024 தேர்தல்ல மோடிக்கு கிடைத்த பின்னடைவுக்கு ராகுல் காந்தி தான் ஒரு அடித்தளம் போட்டு அத செயல்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு யாரும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு பேச மாட்றாங்க. ஆனா உண்மை அப்படிங்கிறப்ப அவர் தான் அந்த தொடக்கத்த தொடங்கியிருக்கிறாரு. அத அப்படி பார்க்கலாமா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவரு நம்ம வந்து நாம பாசறை மக்கள் முன்னணி அப்படி பல அமைப்புகள் கட்டி கொண்டு வந்தோம். அதுல நம்ம இறுதியா இந்த தேர்தல் எதை நோக்கி நகருது? தேர்தல்ல மையப்புள்ளியா எது வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது வேலைவாய்ப்பு பிரச்சனை. வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதனால அதை மையப்படுத்தி போறது, தேர்தல் பிரச்சாரங்களை கூட அப்படி கட்டியமைப்பது தான் சரியா இருக்கும். அப்படின்னு நாம வந்து முன் வச்சிருந்தோம். நம்ம தேர்தல் அறிக்கைலாம் இருக்கு. அததான் வந்து முதல் பாயிண்ட்டா நம்ம வச்சிருந்தோம். ராகுல் காந்தி அதை தான் சரியா புரிந்து கொண்டார். முதல்ல வந்து அவங்க தேர்தலுக்கு முன்னான அந்த நேரேட்டிவ் வந்து இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை தான். எல்லா இடத்துலயும் போய் இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இந்த நாட்டில் அ இந்த நாட்டுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது 1,00,00,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கப் போறோம் அப்படின்லாம் கப்சா விட்டாங்க. அது வந்து நிறைவேறல. ஆ அவர்களே வந்து இன்றைக்கு வந்து வெளிப்படையாக ஆண்டுக்கு 20,00,000 வேலை இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படின்னு வாய்மொழி வாக்குமூலம் குடுக்குறாங்க. அதற்கான என்ன ஏற்பாடு, என்ன மாற்று திட்டம் வைத்திருக்காங்க அப்படின்னு அவங்க இதுவரைக்கும் அவங்க சொல்லல. அப்படிங்கும்போது அந்த விஷயம் கரெக்ட்டா வந்து இளைஞர்களுக்கு கிளிக் ஆச்சு. அந்த அந்த தேர்தல் பரப்புரையில அது சரியாக ச ச போய் சேர்ந்தது. அதை அத நீட்சி தான் இன்றைக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அதுல தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றது. அதுலருந்து தான் வேலைவாய்ப்பு விஷயத்துல தொடங்கி தான் இன்றைக்கு வந்து ஒவ்வொன்னுமா போகுது. ஒவ்வொரு துறை வாரியாக யார் யார் பங்கேற்றிருக்கிறா, அவர் வந்து நாடாளுமன்ற உரையில எடுத்து காட்டுன மாரி, அ இந்த அரசியல் இந்த அ கடந்த 10 ஆண்டு ஆட்சியில பிஜேபியினுடைய ஆட்சியில யார் யாருக்கு நீங்க ஆட்சி பண்ணியிருக்கீங்க? இந்த ஆட்சியில யார் யார் பங்கெடுத்திருக்கா? அப்படிங்கிற ஒரு பேச்சு பேசியிருக்காருல்ல. அது அது வந்து இப்படிதான் வந்து அது எவாலுவேட் ஆகுது. அவருடைய உரை வந்து இன்றைக்கு அவருடைய அரசியல் நகர்வே வந்து இப்படிதான் எவாலுவேட் ஆகுது. முதல்ல வெறும் சிறு வேலைவாய்ப்புல தொடங்கி, இன்றைக்கு நாட்டின் ஒட்டுமொத்த மக்களினுடைய பங்களிப்பு என்னங்கிற கேள்வியை நோக்கி நகருது. அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியத்துவம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு. கண்டிப்பா அதுதான் வந்து மோடி அரசினுடைய தோல்விக்கு காரணம். இன்னும் சொல்லப்போனா ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்குள் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய முரண்பாட்டிற்கு இந்த நேரேட்டிவ் தான் காரணம். சாதிவாரி ம். கணக்கெடுப்புங்கிற அந்த மைய புள்ளிய தொட்டது தான் வந்து அவங்கள ஆட்டங்காண வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சாதி அரசியல் தான் அவங்களுக்கு மையம். அவங்களுக்கு வந்து இந்துத்துவம் வந்து எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா, இந்த வர்ணசாதி கோட்பாட்டின் அடிப்படையில தான், இந்த பிரித்தாளும்ங்கிற இந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் வந்து கட்டமைக்கப்படுது. அப்ப அந்த அடிமடியிலேயே கை வைத்தது தான் வந்து அவர்களுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். இன்றைக்கும் ஆளும் தரப்பில் இருக்கிற கூட்டணி கட்சிகளே அவங்கள வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குவதே கூட இந்த ஒரு பிரச்சனையில தான். தொடர்ந்து அவங்க வந்து பல பிரச்சனைகள்ல அவங்க எதிர்த்து பேசினா கூட, கோரா வந்து இந்த பிரச்சனையில அவங்க வந்து உறுதியா இருப்பாங்க. சந்திரபாபு நாயுடும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல உறுதியா இருப்பாங்க.
அத வந்து எந்த காரணத்த கொண்டும் அவங்க வந்து கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறது பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு. வேற எந்த பிரச்சாரத்திலயும் முன்னெடுக்க முடியல. இப்போ ம். 3 மாநில தேர்தல் வருது. எந்த தேர்தல் பிரச்சாரத்திலயும் அவங்களால நேரேட்டிவ் செட் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு இந்த பிரச்சனை வந்து தள்ளியிருக்கு. அப்போ வந்து அது வந்து எல்லாம் கிரெடிட் வந்து ராகுல் காந்திக்கு தானே போக முடியும். அவர் தான் வந்து இத வந்து செய்திருக்கிறாரு. மற்ற கட்சி இன்னைக்கு கூட நான் சொல்றேங்க. நான் வெளிப்படையா சொல்றேங்க. அமெரிக்கா பயணம் வந்து யாரெல்லாம் போயிருக்காங்க? நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் போயிருக்காரு. ஆமா. இன்னொரு அவரு வேற பக்கம் ராகுல் காந்தியும் போயிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். தமிழ்நாட்டுல திமுக, பிஜேபியினுடைய இந்த அரசியல் நகர்வை வந்து சரியாக ஒரு ஆப்போசிஷனா நின்னு ஃபைட் பண்ணல. அவங்க வந்து நிர்வாக ரீதியா ஃபைட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கலா கன்சாலிடேட் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனா மத்திய அளவுல இந்த கூட்டணி அமைவதற்கு காரணமா இருந்தாங்க. எல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்பு. தேர்தலுக்கு பிறகு அவங்க பண்ற அந்த பிஜேபியினுடைய அரசியலை வந்து கொள்கை ரீதியா இவங்க வந்து எதிர்க்கல. இன்றைக்கு எங்காவது போய் மோடிக்கு எதிரா ராகுல் இவரு ஸ்டாலின் போய் பேசிட்டு இருக்கிறாரா? அமெரிக்காவுக்கு போய் பேசிட்டு இருக்கிறாரா? எ எங்கேயுமே நான் இங்க தமிழ்நாட்டுல கூட எந்த கூட்டத்திலயும் போய் பெரிய அளவுல பிஜேபி மோடிய பத்தி பெருசா எதிர்த்து பேசுறதில்ல அவங்க. அவங்க தங்களுடைய நலத்திட்டங்கள பத்தி பேசுறாங்க. மறைமுகமா சில இடங்கள்ல பேசுறாங்களே தவிர, வெளிப்படையா நானா மோடியா? லேடியா மோடியான்னு கேட்ட அளவுக்கு கூட ஸ்டாலின் வந்து கேட்கறதில்ல. ஆனா, சரியா வந்து நான் வந்து தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து தான் வந்து அரசியல் கத்துக்கிட்டேன். இந்த இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த சமூக நீதி அரசியலை கையில் எடுத்ததற்கு ஸ்டாலின் தான் காரணம். திமுக தான் காரணம்னு சொன்ன ராகுல் காந்தி இன்னைக்கு முன்னேறி அடிச்சு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்க வந்து ஒரு ஒரு மாரி அதுல ஒரு நேர்மையா நின்னு, எதிர்த்து நின்னு சண்டை போடுற அளவுக்கு இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது ராகுல் காந்திக்கு இந்த பாராட்டு கண்டிப்பா போறதுல சந்தேகமே இல்ல. அவர் அதற்கு தகுதியை திரும்ப திரும்ப வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முக்கியமான ஒன்று. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம் தோழர். தங்கள் கருத்துக்கள் நன்றி. நன்றி.